30 இல்லை 35 இயர்ஸ் ஆயிடுச்சுனாவே நம்ம ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். வெயிட் லாஸ் பண்ணுறது, கேலரி பார்த்து சாப்பிட்றது, இதெல்லாம் எவ்வளோ முக்கியமோ அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு சுகர் செக் பண்ணுற மிஷினும் சரி, பிபி செக் பண்ணுறதும் வச்சுக்கிறது என்றைக்குமே நல்லது. ஸோ இப்போ நான் காட்டுறது பார்த்தீங்கன்னா ஒரு சுகர் செக் பண்ணுற மிஷின், அதாவது ஒரு குளுக்கோமீட்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா அகேரோ பிராண்டு. நான் இந்த பிராண்ட் நீங்கள் வாங்கணும், இது ப்ரமோஷன் அப்படிலாம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் வந்து கம்மியாக இருக்குது. அது இல்லாமல் என்கிட்ட பார்த்தீங்கன்னா 1-2 அகேரோ பிராண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இட் வாஸ் டூயிங் குட். ஒரு 1 இயர் வாரண்டியும் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஒரு மிஷின் இருக்கும், ஒரு பென் ஒன்று இருக்கும், அது ஸ்ட்ரிப்ஸ்லாம் தனியாக பேக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. நீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் இருக்கும். ஸோ எல்லாருமே இந்த சுகர் செக்கிங் மிஷினாவே ஊசி குத்துறது வலிக்கும் அப்படிலாம் எனக்கு நினைப்பீங்க. ஆனால் ட்ரஸ்ட் மீ, அது வலிக்கவே வலிக்காது. நான் சொல்கிறேன் முக்கியமாக, ஏன்னா சின்ன வயசுலலாம் நான் ஊசிலாம் போட்டாங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துருவேன். அவ்வளோ பயம் எனக்கு ஊசினா. இது வந்து உங்களுக்கு ப்ரிக் ஆகிறதே தெரியாது. ஜஸ்ட் அந்த நீடில் இதில் இன்ஸ்டர்ட் பண்ணிவிட்டு அந்த டெப்த்து மட்டும் நீங்கள் வச்சுக்கணும். டெப்த்து நான் சொல்கிறேன், கம்மியாக டெப்த்து வச்சிங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் குத்துற மாதிரி ஆகிடும், ரத்தமே வராது. ஸோ அதனால் ஒரு 3 அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு ஷாட்லேயே உங்களுக்கு வந்துடும். பின்னாடி இருக்கிற அந்த ஹேண்டில் புல் அவுட் பண்ணிவிட்டு ஆரஞ்சு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் நமக்கு ப்ரிக் ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிப்பு. இது ரொம்ப நேரம் வந்து எக்ஸ்போஸ்டாக வைக்கக்கூடாது காற்றுல, ஏன்னா அது வந்து ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்கும். அந்த மிஷினில் எப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு உடனே பார்த்தீங்கன்னா அந்த நீடில் வந்து நம்ம ப்ரிக் பண்ணிக்கணும். இது என்ன நான் காமிக்கிறேன்னா 255 நம்பர் இருக்குல்ல, அது வந்து அந்த கார்டில் ஒரே மாதிரி மேட்ச் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்பரான ரிசல்ட் வரும். ஜஸ்ட் ப்ரிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிளட் அதில் வச்சுட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக 5 4 3 2 1 உங்களுடைய சுகர் லெவல் காமிச்சிடும். ஸோ ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான், 300 சம்திங் தான் நினைக்கிறேன். இதோட லிங்க் வேணும்னா சேனல் பயோவில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணுங்கள். பை.